உங்களுக்கு நாடி ஜோசியம்னா என்னன்னு தெரியுமா? எதுக்கு கேக்குற? ஏதோ ஓலைய படிச்சு பார்த்து சொல்லுவாரு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் பார்த்தது இல்ல. நோக்கு ஒண்ணு தெரியுமோ, எனக்கு ஜாதகமே கிடையாது. இந்த கோவில்ல தினம் 100 பேருக்கு மேல ராசி நட்சத்திரம் கேட்டு அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன். ஆனா ஏன் ராசி நட்சத்திரம் என்னன்னே எனக்கு தெரியாது. நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் என்ன பிரயோஜனம்? விதியை எழுதி நம்ம கிறுக்கி வச்சுட்டு போயிருந்தா வாழ்க்கை பூராவும் கஷ்டம் தானே. நாசமா போச்சு. நீ இப்படி எல்லாம் பேச மாட்டிய. என்ன நடந்தது சொல்லுமா? என் தலை எழுத்து சாமி. எங்க அப்பா அம்மா என் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோவில்ல நாடி ஜோசியம் பாத்துட்டு வந்திருக்காங்க. பாலே, நாடி என்ன சொல்றது? வயிற்றுல கிளப்பாதீங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாம். லைஃப்ல ஒரே ஒரு கல்யாணம் தானா, அதுவும் முடிஞ்சு போச்சா. போதுமா? நாசமா போக. இதுக்காக 1/2 மணி நேரம் அழணும்னு சொன்ன பூர்ணி. பூர்ணி, ஒவ்வொரு துறையில நல்லவாள் இருக்கா கெட்டவாள் இருக்கா. அந்த நாடி யோசி நல்லதாவே இருந்துட்டு போட்டுமே. எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்லையே. எங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு கேவலமா கேட்டாங்க தெரியுமா? 4 வருஷம் கேட்டரிங் படிக்க போனியே, அப்ப யாரையாவது லவ் பண்ணியா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு இவ்வளவு கேவலமா எப்படி அவங்களால கேட்க முடிஞ்சதுன்னு தெரியல. பெருமாளே, என்னமா இதெல்லாம்? இது கழாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேணா எழுத்து வச்சு பலார்னு 2 அறை அறையலாம். அப்பா அம்மாவா போயிட்டாங்களே, அதுவும் முடியாமதான் இப்படி கோயில வந்து குமரிக்கிட்டு இருக்கேன். நான் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தம் எதுவுமே இல்ல. எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அது எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியை கொடுக்குமேன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் வீட்டுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணி அதை மறைச்சு எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியலையே. நாடிய ரொம்ப நம்பிட்டாளோ? பெத்த பொண்ணு நம்பலையே, பெத்த பொண்ணு நம்பலையே. ஐயோ அழாதமா. உன்னை பத்தி எனக்கும் நல்லா தெரியும், இந்த கோவில்ல இருக்கிற தெய்வத்துக்கு நல்லா தெரியும். உன் மனசு ஸ்படிக மாதிரி. ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாத பிறவியம்மா நீ. எவ்வளவு பேருக்கு நீ நல்லது பண்ற. எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டம்னு வரவாழ கரை சேர்த்து வச்சிருக்க. இந்த மனசு யாருக்குமா வரும்? இந்த துணிச்சல் தான் யாருக்கு வரும்? தெரியலையே. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என் வீட்டுல எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒருவேளை நான் இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதோன்னு தோணுது. பைத்திய மாதிரி பேசாத. நீ என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? அவ்வளவு ஏன் அந்த ஏசி பொண்ணு கல்யாணத்தை எடுத்துக்கோ, அதை நீயா நடத்தி வச்ச. அது நடக்கணும்னு நினைச்ச, அவ்வளவுதானே. அவரே தானே ஒரு பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சார். இல்ல இல்ல, அதுல என்னோட சூழ்ச்சி இருக்கு. இப்ப யோசிச்சு பாக்குறேன், எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போட்ட? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சு அவர் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து அவர் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க நினைச்சது தப்பு தானே. அவ யார் எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? பழக்கம் உண்டா? கேவலம் 4 வார்த்தை முன்ன பின்ன பேசிருப்போமா? எனக்கு என்ன தலை எழுத்துன்னு கேக்குறேன். எதுக்காக நான் அப்படி ஒரு ரகசியத்தை கட்டி காப்பாத்தி திருட்டுத்தனமா வேலையை செஞ்சு அவரைய வலையில விழ வச்சு அவர் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்? காதலிக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறது நல்ல காரியம்தான். கல்யாணத்துக்கு ஏங்குறவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது புண்ணிய காரியம்தான். இறந்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன தலை எழுத்த? எத்தனை பேரோட வயிற்றுல கொட்டிக்கிட்டு இருப்பனோ தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஒரு பாவத்தை சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. என்ன நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க? நீ படிச்சவ தானே, நோக்கு தர்மம் தெரியாது? நாட்டுல சிவிலியனுக்கு எல்லாம் ஒரு சட்டம்னா, எல்லையில காவல் காக்கிற மிலிட்டரிக்காரனுக்கு வேற சட்டம். அவன் கையில துப்பாக்கி இருக்கும், பீரங்கி இருக்கும், வெடிகுண்டு இருக்கும். அவன் எதிரின்னு சந்தேகப்பட்டா கூட கண்ணை மூடின்னு அவனால சுட முடியும். நீ நானும் அதை பண்ண முடியாது, தெரியுமோ இல்லையோ? உன் வாழ்க்கையில நீ எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பேரு திருப்பணி. திருட்டுத்தனம் இல்ல பூர்ணி, சண்டாளத்தனம் இல்ல. தெய்வத்துக்கே உகந்த காரியம். பெத்தவாளே கைவிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தவிச்சு போய் நிக்கிறவாளுக்கு எங்கிட்ட வா, நான் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம்னு சொல்ற மனசு எத்தனை பேருக்கு வரும்? இந்த காரியம் பெருசுனா இத பண்ணி வைக்கிறவளோட தர்மமும் வேறதான். இதோட நீதி நியாயம் எல்லாமே வேறதான். இதையே நீ சட்டமேறலாம் செஞ்சா தப்பு. அப்படியே இல்லையே, அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை கூட நீ பண்ணி வைக்கலையே. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி? குற்ற உணர்ச்சி இல்ல, எனக்கு அப்படி ஒண்ணு நிச்சயம் வராது. ஆனா உண்மையிலே ஏமாற்றமா இருக்கு. நான் பண்றது நல்ல காரியம்னு கடவுள் நினைச்சா எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்? பெத்த அப்பா அம்மாவே சந்தேகப்பட்டு பேசினா நான் எங்க போவேன்? யார்கிட்ட சொல்லி அழுவேன்? எங்கேயும் போக வேண்டாமா. நல்லவா கஷ்டம் 4-5 நாளைக்கு தான். இத பாரு, அந்த ஏசி பொண்ணு
அவ கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்குன்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. நடந்ததா இல்லையா? அது மாதிரி உனக்கும் ஒரு நல்லது சீக்கிரமே நடக்கும். இதே கோவில்ல நானே நடத்தி வைப்பேன். சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. ஆத்துக்கு போமா, போமா. நான் தான் சொல்றேன்ல, போ போமா. சரி, நான் வரேன். சார், கொஞ்சமா ஊத்து. அக்கா கொஞ்சம் சட்னி கொடுங்க. டேய் போடா. டேய், இந்த ஏரியாவுல இருக்கிற எந்த மெஸ்லயும் இந்த மாதிரி சட்னி டேஸ்டா இல்லடா. அதனாலதான் நான் டெய்லி இங்க சாப்பிட வந்துடுறேன். யோ, நீ சாப்பிடுறதே 2 இட்லி, அதுக்கு நீ இந்த ஹோட்டல்ல இருக்கிற பாதி சட்னியை காலி பண்றிய? உனக்கு மனசாச்சே இல்லையா? பூரணி, இனிமே கரண்டிக்கு பதிலா ஸ்பூன்ல சட்னி போடுமா. இனிமே 2 இட்லி சாப்பிடறவனுக்கெல்லாம் 1 ஸ்பூன் சட்னி ஊத்துங்க, அப்பதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இல்ல சட்னியை குடிச்சே உன் கடையை காலி பண்ணிடுவானுங்க, பாத்துக்க. பூரணி 2 தோசை நல்ல முருகலா போடுமா. சரிண்ணா. அடடா, காசு கொடுத்து சாப்பிட்றவனே கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கடன் சொல்லி சாப்பிட்றவனுக்கு முருகலா தோசை வேணுமா? பூரணிய நல்லா கண்ணங்கரைன்னு கருகளா ஒரு தோசையை போட்டு சாரு கொடு. பூரணி, ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க பாரு. ஹலோ, சொல்றேன். யாருக்கு? ஏமா சார் உன்னை கூட்டு வர சொன்னாரு. உடம்பு சொன்னா கூட்டிட்டு போவானு தானே. ஏய் சிவா, கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. கையில காசு இல்லையா? என்ன கட்ட நான் தர மாட்டேன்னா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க எங்க இருந்து வரீங்க? சார், நான் கூப்பிடுறோம். டே சிவா. அண்ணா சொல்லுங்கண்ணா. யாரா அந்த கான்ஸ்டபிள் புதுசா இருக்கு? தெரியலண்ணா, நான் கூட பாதல புதுசா இருக்காருண்ணா. ஆட்டோல வந்து கூட்டிட்டு போறாரு, இதுக்கெல்லாம் அலௌன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, போய் வேலையை பாருங்க. சரிண்ணா. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? என்கிட்ட காட்டு நினைச்சே உன்னை போட்டு தள்ளிடுவேன். 22 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு. நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த இடத்துல இருக்கல, இப்படியே உன்னை இல்லாம போயிடுவேன். திமிரு காட்டுற வேலை வச்சுக்காத. காலி பண்ணிடுவேன். என்ன ஆன? கடைசியா யார பார்த்த? என்ன பேசுற? எதுவும் தெரியாது. உன்னை காணவில்லைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டு வீட்டுல ஒரு வாரம் அழுதுட்டு மறந்துடுவாங்க. பாக்குறியா? பாக்குறியா?
செஞ்சு காட்டவா சொல்லு. என்னம்மா தண்ணி ஏதாவது வேணுமா? அங்க இருக்க எடுத்து குடிச்சுக்கோ. அதெல்லாம் வேண்டாம். என்ன எதுக்காக இங்க உட்கார வச்சிருக்கீங்க? அத ஏசி சார் கிட்ட தான் கேட்கணும். மேடம் 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 உன் திருட்டுத்தனத்துக்கு புத்திசாலித்தனம்னு பேர் கொடுக்க பாக்குறியா? முகத்துல உன்னை ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு நினைச்சியா? செத்தாலும் மாட்டேன். அங்க உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி உன்னை ஜாமீன்ல எடுக்க வருவா. வாய்தா கேப்பா. வருஷ கணக்கா இழுத்தடிச்சு ஏன் தாலியா இருப்பான். இந்த தனவட்டு தானே யாருக்கிட்ட காட்டுற திருவேங்கடா நானு கேட்டு பாரு. எனக்கு ஒரு நிமிஷம் போதும். நீ இருந்த சூடே இல்லாம அழிச்சிருவேன். யாருக்கிட்ட ஆட்ட காட்டுற? இப்ப பாரு ஆடுறத. யோ இவனை எடுத்துட்டு போய். ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். நான் கிளம்பிட்டேன் சார். இன்னும் 10 நிமிஷத்துல இருப்பேன் சார். ஏசி சார் ஏமா சார் நீங்க உட்காருங்கன்னு சொன்னேன். அவர் பின்னாடி போயிட்டு இருக்க. ஏசி சார் போறாருங்க. அவருக்கு ஏதோ அர்ஜென்ட் கால் வந்திருக்கு. அவர் போயிட்டாரு. போய் உட்காரு போமா. என்னங்க இது? காலையில இருந்து ஒரே இடத்துல இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. எதுக்கு வர சொன்னீங்க? என்ன பேசணும்? எதுவுமே தெரியாம எவ்வளவு நேரம் தான் நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? சரி என் கூட வா. மேடம் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட பேசாம வாமா. மேடம் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். என்ன ஏசி சார் எதுக்கு வர சொன்னாரு சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். எதுக்கு ஏசி சார் வர சொன்னாரு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். கைய விடுங்க. என்ன பண்றீங்க? கத்தாத. மேடம் மேடம் என்ன பண்றீங்க நீங்க? தொறங்க முதல்ல. திறக்க முடியாது. பேசாம போய் உட்காரு போ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. திங்கக்கிழமை தான் கோர்ட் திறப்பாங்க. போய் ஃபைனை கட்டிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். வாங்க. அவ எங்க போயிட போறா? எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வருவா. இல்லப்பா மணி 10 ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போனது இல்லடா. மா சிவா சொன்னான்னு சொன்னல, ஸ்டேஷன் தானமா போயிருக்கா, வந்துருவாமா. ஏய் அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாலும் இந்நேரம் வந்திருப்பா. ஏய் நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுற. ஆமாப்பா நீ போய் பார்த்துட்டு வந்துடுறா. இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் இருந்தா சொல்ல, போன் பண்ணி பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எனக்கும் தெரியாதுப்பா. அண்ணா வந்துருச்சு. அப்பா முருகா, ஏன் எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? அக்கா ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரலண்ணே, எங்க போனான்னு தெரியல. ஆமா விநாயகம், அவ இங்கதான் உட்கார்ந்து இருந்திருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆட்டோ வந்துதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு ஒரு கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போனாராம். இவளும் இப்ப வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. நான் உள்ளதாண்டா இருந்திருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. எப்போ எத்தனை மணிக்கு சரியா தெரியலப்பா. காலையில 10-11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில போயிட்டாளா? அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. டேய் நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? ரொம்ப நேரம். அப்ப ஸ்டேஷனுக்கு போய் பார்க்க வேண்டியதா? சரி நீ வாடா போய் பார்க்கலாம். சரி அப்பா நீ உள்ள போங்க, நாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம். கவலைப்படாதீங்க, அக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டா. அப்படியே போயிருந்தா கல்யாண மேட்டர் தான் போயிருப்பா, கண்டுக்காதீங்க. பா போனதும் ஒரு ஃபோன் பண்ணுங்கப்பா. சரிங்கப்பா. பார்த்துட்டு ஃபோன் பண்றேம்மா. என்ன குழந்தை தூக்கம் சுக்குதோ?
தூக்கமும் வருது, அதோட பசியும் அதிகமா இருக்கு பெருசு. அப்படியா? ஏதாவது வாங்கிட்டு வர வாங்கிட்டு சொல்றேன். சாமி வாங்கிட்டு சொல்றேன். சரி. ஏய் வாடா, சீக்கிரம் வாங்கடா. போயிட்டு சீக்கிரம் வர சொல்லு பெருசு. சார், பூரணி இங்க வந்தாளா? என்ன சொல்றீங்க? பூரணி இங்க வரலையே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? காலையில நீங்க கூட்டிட்டு வர சொன்னா சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் வந்து கூட்டிட்டு போயிருக்காரு சார். நானா? என்ன உளறீங்க? சாமி நீ போனியா? இல்ல சார். கப்பலா நீ? நான் போல சார். பெருசு நீ போனியா? இல்ல குழந்தை, நான் போல. அதோட பூரணி இன்னைக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ஏன் நான் அங்க போறேன்? இல்ல சார், அந்த சிவா தான் சொன்னான். காலையில ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஆட்டோல கூட்டிட்டு போனதா சொன்னா சார். அவ இங்கதான் வந்திருப்பான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அவ இங்க வரவே இல்லைன்னு சொல்றீங்க? ஆட்டோல வந்து கூட்டிட்டு போனாங்களா? ஏன் சார், என்கிட்ட தான் பைக் இருக்கே. ஏதாவது எமர்ஜென்சினா நான் பைக் எடுத்துட்டு வந்திருப்பேன். எதுக்காக நான் ஆட்டோவை அனுப்ப போறேன்? சார், நீங்க சொல்றது பார்த்தா அக்காவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு சார். அவ போன் கூட காலையில இருந்து பண்ணல சார். அவ மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். டென்ஷன் ஆகாதப்பா. என்ன கான்ஸ்டபிள் தானே கூட்டிட்டு போயிருக்காரு. வேற ஏதாவது ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்ன ஏதுங்கிற விவரத்தை நான் விசாரிக்கிறேன். இருங்க. சார், நான் ஆத்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் குழந்தசாமி பேசுறேன். இன்னைக்கு காலையில பூர்ணின்னு ஒரு பொண்ணை காணும்னு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு சார். வாட்? பூர்ணி அங்க வரலையா? ஓகே சார், ஓகே. டேய், ஃபோன் பண்ணி பாத்தியாடா? சரி வாங்க. இன்ஸ்பெக்டர் குழந்தசாமி பேசுறேன். பூர்ணின்னு யாராவது பொண்ணை என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஐயப்பா, உல்டாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரிண்ணே. ஹலோ அண்ணா, நான் ஐயப்பன் பேசுறேண்ணே. சொல்லு ஐயப்பா. அண்ணா, அக்காவை காணுண்ணே. காலையில யாரோ ஒரு கான்ஸ்டபிள் வந்து அக்காவை கூட்டு போனதா நம்ம சிவா சொன்னானே. இன்னும் வீடு வந்து சேரலண்ணே. ஐயப்பா, அக்கா போனதை நானும் பார்த்தேன். அப்ப நானும் அங்கதான் இருந்தேன். அப்படியா? அந்த கான்ஸ்டபிள் யாருன்னு பாத்தியாண்ணே? பார்த்தேன். ஆள் கொஞ்சம் புதுசா இருந்தாரு. சரிமா இன்ஸ்பெக்டர் தான் அமைச்சிருப்பாரு. அசால்ட்டா விட்டுட்டேன். தம்பி, ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ஏதாவது அர்ஜென்ட் வேலையா போயிருக்கோம். எப்படி பூரணி வந்துரும். வாயில் நல்லா வருதியா? அக்கா காணாம போயிருந்த காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வரல. நீ டென்ஷன் ஆக மாட்டே? எனக்கு அக்காவே இல்லப்பா. சரி, உன் தங்கச்சி காணாம போயிருந்தா என்ன பண்ணுவ? தங்கச்சி இல்லப்பா. அக்கா தங்கச்சி இல்லனா அம்மா இருக்காங்கல்ல, அவன் காணாம போயிருந்தா என்ன பண்ணுவ? சாரிப்பா, அம்மா காலமாகி ரொம்ப நாள் ஆகுது. முதல் தள்ளி போயா. உன்ன மாதிரி பந்த மாசம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எங்க பதட்டம் புரியாது. போங்க முதல்ல இங்க இருந்து. டேய், ஏன்டா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? அவ ஃப்ரெண்ட் நம்பர் ஏதாவது இருந்தா போறான். நீ ஒண்ணு பண்ணு. ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் விசாரியா. அண்ணா, நான் ஸ்டேஷன்ல தானே இருக்கேன். இன்ஸ்பெக்டர் கேட்டா அவருக்கு எதுவும் தெரியாதுன்றாருண்ணே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணே. நீ கொஞ்சம் கிளம்பி உடனே வரியா? பயமா இருக்குண்ணே. போன போய் வரேன். சரிண்ணே. ஓகே சார். இத பாருங்கப்பா, எல்லா ஏரியா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. என்ன, நாம எல்லாருமா சேர்ந்து போய் தேடி பார்ப்போம். சரிங்க. கபாலோ, வா போலாம். பெருசு வாங்க. தம்பி வா, கிளம்பு. சார், அந்த ஆள்கிட்ட சொல்லு சார். அக்கா தங்கச்சி இல்லைனாலும் பூரணி மேல எனக்கு அக்கறை இருக்கு சார். ரொம்ப திட்டுறாரு சார் இந்த ஆளு. யோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாயா. முதல்ல கிளம்பியா. பெருசு, என் கேப் எடுத்துட்டு வாங்க. சரி வாங்க. வாங்க போலாம்.